ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நீங்கள் அனைவரும் சுகத்தோடு பலத்தோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை அதிசயமாக அற்புதமாக பாதுகாத்து வருகிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கொரோனா வைரஸின் காரணமாக நம்முடைய ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் வீடுகளில் இருக்கிறோம், பாதுகாப்போடு இருப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தினமும் செய்திகளிலே பார்க்கிறோம், லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த கொரோனா வைரஸ்னாலே மரணத்தை ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். உனக்கு அவர் அடைக்கலமாக, கோட்டையாக, அரணாக, பாதுகாவலராக, பக்கபலமாக இருந்து உங்களை உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார். ஜெபிப்போம். பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், தொழுகிறோம், உடைய பாதம் அணிகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த கால வேளையிலே யூடியூப் சேனல் மூலமாக உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தகப்பனாரை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு தாய்மாரை ஆசீர்வதிங்க, ஒரு தம்பி தங்கைகளை ஆசீர்வதிங்க. ஆர்வத்தோடு உடைய வார்த்தைகளை செவி கொடுக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், உடைய வார்த்தையை செவி கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். எனவே உடைய உயிருள்ள வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பா நான் இருப்பேன். வேற்றார் தாராஸ்தி கல்வி மேன்மை லோகமானைக்கும் ஆற்ப குப்பை என்று எண்ணி வெறுத்தேனே மாற்றேன். உம்மை பின் செல்வேனே சாமி, எனக்காக நீர் மறித்தீர். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் இருப்பேன். மெய்தான் முகத்தார் பகைப்பா, உம்மை பகைத்தாரே. நகைப்பா பயமே நீர் தேடி. உம்மை பின் செல்வேனே சாமி, எனக்காக நீர் மறித்தீர். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் இருப்பேன். சர்வ வல்ல தேவன் செய்வார் முன் செல்வே. தேவ துரோகிகள் மாவம் சீரினாலும் நான் வெல்வேன். உம்மை பெண் செல்வேனே சாமி, எனக்காக நீர் மறித்தீர். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் இருப்பேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கின்றேன்.
சங்கீதம் 93வது சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் தமதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சகரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இலச்சிருட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்கள் இரைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வல்லமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதங்களிலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சி மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நிரந்தர நாளாக உமது ஆலயத்தில் இருக்கிறது. வாசித்த இறைவார்த்தை மூலம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை அடிமைக்கு தந்திருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கொரோனா வைரஸ்னாலே ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை துதிக்க முயலவில்லை, ஆராதிக்க இயலவில்லை, ஆலயம் கடந்து வர இயலவில்லை. ஆனால் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் இல்லங்களிலே வந்து உங்களோடு பேசுவதற்கு கிடைத்திருக்கிற பரம சந்தோஷமான அந்த பாக்கியத்தை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையிலே உங்களுக்கு பார்ப்பதற்கு எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம், எத்தனையோ வேலைகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை செவி சாய்ப்பதற்கு நீங்கள் உள்ளங்களை திறந்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவருடைய வார்த்தை மிக கவனமாய் செவி கொடுத்து சிந்தித்து தியானிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாளின் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய தோள்கள். கீவேர்டு ஏசாயா 9:6வது வசனம். செய்தியின் தலைப்பு இஸ் ஷோல்டர். கீவேர்டு ஏசாயா 9:6. கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும் என்று பார்க்கிறோம். நம் அருமை ஆண்டவருடைய பலமிக்க வல்லமை பெரிய தோள்களை நோக்கி பாருங்கள். கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் the government shall be upon his shoulder என்று சொல்லப்படுகிறது. and the government will be upon the shoulder என்று ஆங்கில வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய தோளிலே நாம் காண்பது அவரது கர்வத்தையும், அவருடைய ஆளுகையும், அவருடைய அதிகாரத்தையும், அவருடைய பொறுப்பையும். அர்த்தமல்ல, ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அரசாங்கம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பல்வேறு வகையான அரசாங்கங்கள் இருந்தாலும் நம் கர்த்தரோ வானத்தையும் பூமியையும் அரசாளுகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அது பரலோக அரசாங்கம். பூமியின் சகல ஆளுகையின் மேலும் அதிகாரமுடைய அரசாங்கம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அரசாங்கம். அது கர்த்தத்துவம் உள்ள அரசாங்கம் ஆனபடினால் அவரை நாம் கடவுள் என்று அழைக்காமல் கர்த்தர் என்று அழைக்கிறோம். சகலமும் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனுடைய தோள்களை பாருங்கள். அவருடைய தோள்களிலே 7 பரலோகம் இருக்கிறது, பூமி முழுவதும் இருக்கிறது, அண்ட சரசாரங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை உற்று பாருங்கள். இஸ்ரவேலை அரசாளுகிற கர்த்தர் முதல்
ராஜாவாகிய சவுலை தெரிந்து கொண்ட போது வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் அவன் தோள்களுக்கு கீழ் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். கவனமாய் கேளுங்கள். எல்லா ஜனங்களும் அவன் தோள்களுக்கு கீழ் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கென்று முதல் உருவாக்கின ராஜா இந்த சவுல் ராஜா தான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? வானமின் சிங்காசனம் பூமியின் பாதபடி என்று சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய தோள்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கர்த்தருடைய தோள்களின் மேல் இருக்கிறது அல்லவா கர்த்தத்துவம் வசிக்கிற அரசாங்கத்தை பொறுப்புகள் உண்டு. முதலாவது, தன்னுடைய தேச மக்களை பாதுகாக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை நிலைத்திருக்க வேண்டும், ஜனங்களுடைய தேவைகளையும் வசதிகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும், மட்டுமல்ல எதிரிகளையும் பகைவரிடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பது இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய முக்கியத்துவம். ஒரு அரசு எப்படியாவது ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அரசு எடுக்கிற முடிவு. இன்றைக்கு உலகமே கொரோனா வைரஸ்னாலே அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு தோல்வியற்று விட்டது. அந்த கொரோனா வைரஸை தடுப்பதற்கு தவறிவிட்டது. எனவே உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறீர்கள், லட்சக்கணக்கான மரணத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். யூபி, என்பி, ராஜஸ்தான் பகுதியில் பாருங்கள், மனிதனுக்கு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லாமல் மரணத்துக்குள் எதுவாய் போகிறான். இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய இல்லத்தில் பாருங்கள், ஆக்சிஜனை சிலிண்டர்களாக அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஏன்? நான் செத்து போனால் எனக்கு ஆக்சிஜன் யார் கொடுப்பா என்று செய்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன பயம்? மரண பயம். எப்போது மரணம் வந்துவிடுமோ, எப்பொழுது அவனை வாரிக்கொண்டு போகுமோ என்று அவனுக்கு பயம். சிந்தித்து பாருங்கள், கோடிக்கணக்காய் பணம் இருக்கிறது, நல்ல அந்தஸ்து இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, உலகத்தினுடைய சகல ஐஸ்வர்யமும் ஸ்தம்பத்து இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சின்ன புழு, கொரோனா சொல்லப்படுகிற ஒரு புழுவுக்காக மனிதன் எவ்வளவு பயப்படுகிறான் பாருங்கள். ஏன்? மரணத்துக்காக பயப்படுகிறான். இந்த சின்ன புழு வாம், கொரோனா என்று சொல்லப்பட ஒரு சிறிய வாம் ஒரு மனிதனை தாக்கிவிட்டால் அவன் மரித்து போய் விடுகிறான். அதற்கு மருந்தே இல்லை, இதுவரையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சிந்தித்து பாருங்கள் மனிதனுடைய நிலைமை எந்த விதத்தில் இருக்கிறது என்று. ஆனால் நீ கர்த்தருடைய கர்த்தத்தின் தோளுக்குள் இருப்பாய் என்று சொன்னால் உன்னை அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தான் உனக்கு பாதுகாப்பு, ஆண்டவர் தான் உனக்கு ஜீவன். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியை வாழ்வாய் என்று சொன்னார் உன்னை உன் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிறதுக்கு ஆவல் உள்ளவராயிருக்கிறார். உடைய தோள்களை பற்றி வேதாகமத்தில் அநேகம் இருக்கிறது. இரத்தின சுருக்கமாக சிலவற்றை நாம் சிந்தித்து தேவ ஆசீர்வாதம் பற்றி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவருடைய தோளிலே உனக்கு அப்பமும் தண்ணீரை அவர் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 21:14 வசனத்தை உற்று பாருங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தை ஒரு துருத்தில் தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளிலே வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான் என்று நமக்கு இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. தோளிலே அப்பமும் தண்ணீரையும் பற்றி பார்க்கிறோம். இங்கே ஆகார் என்று சொல்லப்படுகிற அடிமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாரின் தோளை பார்க்கிறோம். அது அப்பத்தையும் ஒரு துருத்தியில் தண்ணீரையும் தன் மகனுக்காக சுமந்த தோள்கள் என்று பார்க்கிறோம். தன் மகனுக்காக அப்பத்தையும் தண்ணீரையும் சுமந்து செல்கிற ஒரு தாயின் தோளை இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. ஆகாரின் தோளை காட்டிலும் அருமையான ஆண்டவருடைய தோள்கள் உன்னதமானவைகள். நம் வாழும் நாளெல்லாம்
இயேசு கிறிஸ்துவின் தோள்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் சுமந்து கொண்டு வருகிறார். சிந்தித்து பார் தேவஜனமே, ஒரு நாளாவது ஆண்டவர் உன்னை அப்பத்துக்காக இறக்க வைத்திருக்கிறாரா? ஒரு நேரமாவது தாகத்திற்கு தண்ணீர் ஆண்டவனுக்கு தராமல் இருந்திருக்கிறாரா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அப்பமும் தண்ணீரும் மிக மிக தேவையானது. அப்பமும் தண்ணீரும் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்பம் என்று சொல்வது உலகபுரமாக நமக்கு தேவைகளை, அனைத்து தேவைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் சுட்டி காண்பிக்கிறது. அவைகள் கர்த்தத்துவமாகிய கிறிஸ்துவின் தோள்களில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. அன்றைக்குள் அப்பத்தை நமக்கு தாரும் ஆண்டவரே என்று பரமண்டல ஜெபங்களிலே நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகால வேளையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததுக்கு நமக்கு தேவையான அப்பத்தை தண்ணீரை அவர் கொடுத்து வருகிற வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 33:16 உற்று பாருங்கள். அவர் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவேன், கண்மலையின் அரணிலே அவனை உயர்ந்த அடைக்கலமாக்குவேன். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லுகிறது. ஆம் அன்பு தேவஜனமே, ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவை அப்பமும் தண்ணீரும். ஆண்டவர் உனக்கு அனுதினமும் அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதித்து தருகிறார். ஒரு குறைந்து உன்னை நடத்துகிறார். ஆனால் நீ நன்றியுள்ளவனாய் இருக்கிறாயா? சிந்தித்துப்பார். தேவன் விரும்புகிற வண்ணம் நீ வாழ்கிறாயா? தேவனுக்கு பிரியமானதை நீ செய்கிறாயா? தேவனுக்கு உகந்த பரிசுத்தம் உன்னிடத்தில் உண்டா? சிந்தித்துப்பார். உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? சிந்தித்துப்பார். ஆண்டவர் ஒரு நேரம் கூட உன்னை பசியை பட்டினி விட்டதில்லை. ஒரு நேரம் கூட உனக்கு அப்பமும் தண்ணீர் அவர் தராமல் இருந்ததில்லை. வேளை வேளை உனக்கு அப்பத்தை தண்ணீரை உனக்கு தந்து போஷிக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஒரு நேரம் ஆகாரம் இல்லாமல், ஒரு நேரம் தண்ணி இல்லாமல் துடித்து இறந்து போகிறதே. உன் உள்ளம் உருகவில்லையா? உன் இருதயம் நொறுக்கப்படவில்லையா? இது 7 ஜனங்கள் மீது உனக்கு கரிசனை வரவில்லையா? கோடி கோடியாய் நீ சம்பாதித்து வைத்திருக்கிறாயே. ஒரு நேரம் ஆகாரம் இல்லாதவனுக்கு ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுக்க உனக்கு மனது வரவில்லையே. தாகத்திற்கு ஒரு நேரம் தண்ணீர் கொடுப்பவருக்கு தண்ணீர் கொடுக்க உனக்கு இரக்க குணம் வரவில்லையே. காரணம் ஏன்? கர்த்தர் உன்னை போஷிக்கிறார், கர்த்தர் உன்னை உடுப்பிக்கிறார், கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். உனக்கு பிறருக்கு செய்கிற மனது ஏன் வரவில்லை? சிந்தித்துப்பார். ஒரு விஷயம், ஜெனரல் வில்லியம் பூத் அவர்கள் தன்னுடைய மகனுடன் ஊழியத்துக்கு கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு பாலத்தின் அடியிலே திரளான கூட்ட ஜனங்கள் குளிரினாலே போர்வை இல்லாமல் துடித்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஜெனரல் வில்லியம் பூத் அவர்கள் மகனை பார்த்து சொன்னார்கள், do something for the people first and do your ministry. वो लोगों के लिए कुछ करो, उसके बाद तुम सेवा करो. It's a wonderful things. உடனே அவருடைய மகன் ராமில் பூத் ஓடி சென்று 1000 போர்வைகளை கொண்டு வந்து அந்த வாதலில் படுத்திருந்தவர்கள் போர்த்தி ஆகாரத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அவருடைய பசியை ஆற்றி அவருடைய தாகத்தை தீர்த்தான். ஆம், எனவே தான் இன்னைக்கு ரட்சணை சேனை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. Soap, soup, salvation. That is 3 things, the fundamentals of the salvation. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை, உனக்கு ஆண்டவர் 3 நேரம் ஆகாரத்தை கொடுக்கிறார். நீ சாப்பிடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாய். உன் அருகாமலே பசியோடு, ஒரு நேரம் ஆகாரம் இல்லாமல், குடிப்ப தண்ணீர் இல்லாமல், உடுக்க வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் மீது நீ கரிசனை கொள்வாயா? இரக்கம் செய்வாயா? சிந்தித்துப்பா தேவ பிள்ளையை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அப்பமும் தண்ணீரும் தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவ அப்பமா இயேசு தேவை, ஜீவ தண்ணீரா இயேசு தேவை. இயேசு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உன்னால் வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை.
இயேசு இல்லாமல் நீ வாழ்வா என்று சொன்னால் உன் வாழ்வாதாரம் வீணாய் போய்விடும். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு அதிகாலை வேளையிலும் அவருடைய பாதத்தில் எழும்பி அமர்ந்திருந்து அவரை துதித்து பாடி ஆராதித்து அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ கேட்பா என்று சொன்னால் அந்த நாள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாளுடைய எல்லா தேவையும் சந்திக்கப்படும். உன்னுடைய சகல ஆசீர்வாத சம்பூர்ணமே உனக்கு இருக்கும். ஒரு குறைந்து உன்னை நடத்துவார். உன்னுடைய வாழ்க்கையில் குறைவோ பஞ்சமோ பற்றாக்குறைவோ கடன் தொல்லைகளோ வருவதில்லை. காரணம், அவருடைய பாதத்தில் அமர்ந்து நீ அவருடைய சமூகத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்திலே கோடான கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஒரு நேர ஆகாரம் சாப்பிட முடியவில்லை. கோடான கோடி பணங்கள் இருக்கிறது, வீடு கார் பங்களா எல்லாம் இருக்கிறது. சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை சாப்பிட முடியவில்லை. டாக்டர் அளந்து கொடுத்துக்கிற தண்ணீரை தான் அவங்க குடிக்கணும். அதை மீறி அவங்க தண்ணீரை குடித்தா கூட அவங்க செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட கண்டிஷனில் வாழ்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறார், ஆண்டவரை போஷிக்கிறார். மறந்து போகாது. யாத்திராகம் 23:25 சொல்கிறது, உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறார் என்று சொல்கிறார். அவர் நம்மை போஷிக்கிற பரமபிதா. அவருடைய தோள்கள் உன்னை போஷிக்கிறது. அவருடைய தோள்கள் அப்பமும் தண்ணீரையும் கொண்டு வந்து உன்னை போஷிக்கிறது. நம்பர் 2, இரண்டாவது, தோள்களிலே திறவுகோல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 22:22 உற்று பாருங்கள். தாவீதின் வீட்டு திறவுகோலை அவன் தோள் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் தோள்களிலே கொடுக்கிற திறவுகோல். தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்துவனுடைய தோள்களை பாருங்கள். அங்கே திறவுகோல் இருக்கிறது. ஒன்றல்ல, பலவிதமான திறவுகோல். நமக்காக திறவுகோலை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். கணவன் தன் நேசிக்கிற மனைவிக்கு அழகான வீடை கட்டுகிறான். வீட்டுக்கு முன்பதாக காம்பவுண்டுகளை கட்டுகிறான், சுவர்களை கட்டுகிறான். மனைவியின் பேரில் வீட்டை பத்திரம் செய்கிறான். முடிவிலே மனைவி கணவனுக்கு சண்டை வருகிறது. கணவன் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான். வீடு என் பேரில் அல்லவா இருக்கிறது, சொத்து என் பேரில் அல்லவா இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் என் பேரில் எல்லாம் இருக்கிறது, நீ போ அனாதை என்று துரத்தி விடுகிற உலகம் இதுவாய் காணப்படுகிறது. என்பது தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய தோள் உனக்காக திறக்கப்படுகிறது. ஆண்டவருடைய தோள் ஒரு திறவுகோலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய சகல வாசல் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். மனிதனுடைய வாசல் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். நீ நம்பி இருக்கிற புருஷன் கூட உன்னை ஒரு நாள் கைவிடலாம். உன் நம்பி இருக்கிற பிள்ளைகள் கூட ஒரு நாள் உன்னை தெருவில் விட்டு விடலாம். ஒரு அனாதை போல் காணப்படலாம். ஆனால் கர்த்தத்துவம், கர்த்தருடைய தோள்கள் உன்னோடு கூட இருந்து ஒரு திறவுகோலை உனக்கு தருகிறார். ஒரு திறந்த வாசலை உனக்கு வைக்கிறார். உனக்கு எந்த விதத்தில் ஏது வாசல் அடைபட்டாலும், உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாசல் உனக்கு அடைக்கப்பட்டாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நீ வரும்போது உனக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுப்பார். இந்த கால வேளையிலே இந்த யூடியூப் சேனல் மூலம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, இந்த கொரோனா வைரஸ்னாலே உன்னுடைய வேலைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய பொருளாதாரம் அடைக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் வறுமைகள் சூழ்ந்து வரலாம், வியாதிகள் சோர்ந்து வரலாம், துன்பம் துயரம் கவலைகள் உன்னை சூழ்ந்து வரலாம். கவலைப்படாது. ஆண்டவர் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறார். திறந்த திறவுகோலை உன்னுடைய தோள்களிலே ஆண்டவர் தருகிறார். சத்ரு உனக்கு எல்லா விதத்திலும் அவன் வாசலை அடைத்து வைத்திருக்கலாம். கர்த்தர் உனக்கு திறந்த திறவுகோலை தந்து உன்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு விரும்புகிறார். மூன்றாவது, தோள்கள் நன்மை செய்கிற தோள்கள். ஆதியாகமம் 24:15 பாருங்கள். ரெபெக்காள் குடத்தை தோள் மேலே வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்கிற தோள்கள். தேவனுடைய பிள்ளை தான் ரெபெக்காள். அறியாத ஒரு மனிதன் தான் உதவி கேட்டான். குடிப்பதற்கு தண்ணீர் தருவாய் என்று கேட்டான். தண்ணீரை கிணறிலிருந்து இறைத்தான் எடுக்க வேண்டும். இன்றைக்கு சுவிட்ச் போட்டால் மோட்டார் வழியாக நமக்கு தண்ணீர் டேங்கில் போய் டேங்கிலிருந்து பாத்ரூமில் வந்து விடுகிறது. அன்றைய காலத்தில் அப்படி அல்ல. துறவுகளிலே வாளி வைத்து இறைத்து தான் எடுக்க வேண்டும். ஆனால் அந்த தேவ மனிதன் அன்பு மகளிடம் கேட்டால், தாகத்துக்கு தண்ணீர் தருவாய் என்று கேட்டாள். அவள் உடனே ரெபெக்காள் குடத்தை தோள் மேலே வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து தண்ணீரை மண்டு அவனுக்கு கொடுத்தாள். அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிறேன்.
அன்பு தேவ பிள்ளையே, தோள்களிலே நன்மை செய்கிற தோள்கள். ரெபேக்காள் அந்த ஊழியக்காரனை போஷித்தாள், நேசித்தாள், அன்பு செலுத்தினாள். அவள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டது. எத்தனை பேர் உங்கள் ஊழியரை நேசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் ஊழியர்களை போஷிக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் ஊழியர்களை பராமரிக்கிறீர்கள்? குறை சொல்வதிலும், குறை கண்டுபிடிப்பதிலும், குற்றம் சொல்வதிலும், அவருக்கு விரோதமாக எழும்புவதிலுமே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். விட்டுவிடுங்கள் இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை. இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. நினையாத வேளையில் உன் மரணம் வந்துவிடும். அப்படிப்பட்ட நெருக்கத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஊழியக்காரன் என்பது தேவன் விடுகிற ஒரு வரப்பிரசாதம். தேவ மனிதன் அவன். தேவனால் கொண்டு வரப்படுகிற தூது, தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரம். அவன் மனதை துக்கப்படுத்தினால் கர்த்தரை துக்கப்படுத்துவதற்கு சமம். ஒரு ஊழியக்காரன் நீ பேசுவாய் என்று சொன்னால் நீ கர்த்தரை பேசுவதற்கு சமம். ஒரு ஊழியக்காரனை அவதூறாய் திட்டுவாய் என்று சொன்னால் நீ ஆண்டவரை திட்டுவதற்கு சமம். ஒரு ஊழியக்காரனை குறை சொல்லுவாய் என்று சொன்னால் உன்னை படைத்த கடவுளை குறை சொல்வதற்கு சமம். காரணம், அவரே சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்னை தொடுவாய் என்று சொன்னால் நீ ஆண்டவரை தொடுவதற்கு சமம். நீ என்னை பேசுவாய் என்று சொன்னால் ஆண்டவரை பேசுவதற்கு சமம். என்னை குறை கூறுவாய் என்று சொன்னால் நீ ஆண்டவரை குறை கூறுவதற்கு சமம். தேவ பிள்ளையே, நன்மை செய், உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். ரெபேக்காள் நன்மை செய்தாள், அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ஊழியக்காரன் நேசித்தாள். நினைத்து பாருங்கள், அந்த துறவிலிருந்து தண்ணீரை துவைத்து ஊழியக்காரன் கொடுத்தது மட்டுமல்ல, அவருடைய ஒட்டகங்களுக்கு வார்த்தாள். ஒட்டகம் சாதாரண தண்ணி குடிக்காது, தேவையான அனைத்து தண்ணீரை இருந்துவிடும். சுமார் 25-30 லிட்டர் தண்ணீர் குடிக்கும் ஒரு ஒட்டகம் ஒரு நேரத்தில். அத்தனை வேலையும் அவள் செய்தாள். எனவே நன்மை செய்தாள், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். நீ நன்மை செய்வாயா? நிச்சயமாகவே உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். நன்மை செய்யும் பொழுது தான் உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு 1000 பேர் தீங்கு செய்யட்டு, 1000 பேர் உனக்கு உபத்திரம் பண்ணட்டு, 1000 பேர் கெட்ட வார்த்தையை பேசட்டு, உலகமே உனக்கு விரோதமாக எழும்பி வரட்டு, துவண்டு போவாது. இயேசுவே சொன்னார், உன்னை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதின்னு தான் சொன்னார். உனக்கு தீமை செய்யறவர்களுக்கு நன்மை செய்யணும் தான் சொன்னார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு தான் சொன்னார். இயேசு என்ன பாடுபட்டார் நினச்சி பாருங்க. காரை துப்புனாங்க, அடித்தாங்க, வாரினால் அடித்தாங்க, அவதூறு வார்த்தை பேசினாங்க. ஏசப்பா ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னிய. அது அன்பு. நன்மை செய்கிற தோள்கள். உனக்கு 1000 பேர் தீங்கு செய்யட்டு, அவங்களுக்கு தீங்கு நினையாது. நன்மை செய், அவர்களுக்காக ஜெபம் செய், கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். உனக்கு ஒருவன் தீங்கு செய்தால் அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். உன்னுடைய நன்மையை ஒருவன் வரவிடாமல் தடுப்பான் என்று சொன்னால் ஆண்டவர் அவனை பார்த்துக்கிடுவார். நீ சோர்ந்து போகாது. உனக்கு வர வேண்டிய ஆதாயம் அல்லது உனக்கு வர வேண்டிய வருமானம் அல்லது உனக்கு பெற வேண்டிய நிதி உதவிகள் கிடைக்காமல் ஒருவன் தடை செய்வான் என்று சொன்னால் நீ சோர்ந்து போகாது. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். ஒரு வாசல் உனக்கு அடைப்பட்டால் கர்த்தர் 100 வாசலை உனக்கு திறந்துடுவார். சோர்ந்து போகாது, மனமுடைந்து போகாது. யார் உனக்கு தீங்கு செய்தாலும், யார் உனக்கு நன்மை வராமல் தடுத்தாலும் நீ நன்மை செய். ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து புறப்பட்டு வந்தாள். அவள் நன்மை செய்தாள், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். 4வது ஒரு தோள் வேதம் சொல்கிறது. யாத்ராகம் 28:12 வசனம் சொல்கிறது, ஆரோன் கர்த்தருக்கு முன்பதாக தன் 2 தோள்கள் மேலும் இஸ்ரவேல் புத்திரின் நாமங்களையும் ஞாபக குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏவை தோள்களின் மேலே அவர்களை நினைத்திருக்கும்படியாக கற்களை மக்கிய கடவா என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியனாக இருந்த ஆரோன் தன்னுடைய 2 தோள்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வருகிறதை பார்க்கிறோம். ஏபேத்தின் அழைக்கப்பட்ட போது 2 துண்டுகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது. வலது பக்கத்திலும் 6 கோத்திரங்களும், இடது பக்கத்திலே 6 கோத்திரங்களும் பேரும் எழுதப்பட்டிருந்தது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. தோள்களிலே பெயர்களை பற்றி பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனாகிய அந்த ஏபோத் தன்னுடைய தோள்களில் சுமந்து வந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு மகா பரிசுத்தலத்துக்கும் கடந்து போகிறான். கர்த்தருடைய சமூகத்திலே அவன் கோத்திரங்கள் பேரை ஞாபக குறியாக அங்கே ஆரோன் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை தேவ சமூகத்திலே விண்ணப்பித்து மன்றாடி வேண்டுதல் செய்தான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி பரிந்து பேசினான். தோள்களின் பெயர்களை சுமக்கிறது
ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து விண்ணப்பம் செய்வது, மன்றாட வேண்டும். 1 மணிக்கு நேரமாக ஜெபிக்காவிட்டால் நீ ஒரு விசுவாசம் இருப்பதற்கு தகுதி இல்லை. 3 மணிக்கு நேரம் முழங்கால் பட்டி நீ ஜெபிக்காவிட்டால் நீ ஒரு லோக்கல் ஆஃபீஸாக இருப்பதற்கு தகுதி இல்லை. ஜெபிக்காத எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 1 மணிக்கு முழங்கால் படிட்டு ஜெபம் செய்யாத எந்த ஒரு விசுவாசியும் பரலோகத்துக்கு போக முடியாது. 1 மணிக்கூறாவது முழங்கால் படிட்டு ஜெபிக்காத எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. முட்டை முடக்கணும் ஆண்டோடைய பாதத்தில், கண்ணீர் விட்டு கதறணும் ஆண்டோடைய சமூகத்தில். அப்போதான் உனக்கு ஆசீர்வாதம், அப்போதான் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும், அப்போதான் நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலைன்னா உனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. ரட்சணிய சேன சென்சஸில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கலாம், ரட்சணிய சேன ஸ்டூவர்ஷிப் கார்டில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கலாம், ஸ்டூவர்ஷிப் ரெஜிஸ்டரில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கலாம். அது முக்கியம் இல்லை, ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டதான் உனக்கு பரலோகத்தில் ஆண்டவர் பாக்கியத்தை கொடுப்பார், இடத்தை கொடுப்பார். அங்கே உன் பெயர் இல்லைன்னா நிச்சயமாக உனக்கு நரகம்தான். சிந்தித்துப்பார், உன் பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இங்கே ஆரோன் 12 கோத்திரத்தின் பெயர்களை தோள்களில் எழுதி சுமந்து கொண்டு வந்தான். உன் பேர் தேவனாகிய தோளில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? 12 கோத்திரத்தின் பேர் எழுதப்பட்டது போல உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எழுதப்படாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் உனக்கு இடமில்லை. நீ எவ்வளவு தான தர்மம் பண்ணியிருக்கலாம், கோடிக்கணக்கு அள்ளி அள்ளி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துருக்கலாம், ஊழியக்காரனை நீ போஷித்திருக்கலாம், நீ வீடு கட்டி கொடுத்துருக்கலாம், கார் வாங்கி கொடுத்துருக்கலாம், பங்களா வாங்கி கொடுத்துருக்கலாம், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கணும், இருந்தால் மாத்திரம்தான் நீ பரலோகத்தில் போக முடியும். ஆரோன் தன் தோள்களிலே 12 கோத்திரங்களின் பெயரை சுமந்தது போல இயேசு கிறிஸ்துவினுடைய தோளில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் பதிக்கப்பட வேண்டும். உன் குடும்பத்தின் பெயர் இருக்க வேண்டும், உன் பிள்ளைகளின் பெயர் இருக்க வேண்டும். ஒருவேளை உன் பெயர் அரசாங்கத்தில் இருக்கலாம், உன் பேர் ரேஷன் கடையில் பதிவுப்பட்டிருக்கலாம், உன் பேர் ஆதார் கார்டில் இருக்கலாம், உனக்கு பேர் பேன் கார்டில் இருக்கலாம், உன் பேர் ஏடிஎம் கார்டில் இருக்கலாம். ஐயா, இதெல்லாம் உன்னை பரலோகத்தில் கொண்டு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கணும், ஆண்டவருடைய தோள்கள் இருக்கிற ஞாபக புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கணும். அப்போ தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். சிந்தித்துப்பார், உன் பெயர் எழுதப்பட்டிருக்கா? எழுதப்படாவிட்டால் இன்றைக்கே மனம் கசந்து அழுது உன் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிடும் என்று கேள். நிச்சயமாய் கர்த்தர் எழுதுவார், உனக்கு பரலோகத்தில் இடத்தை கொடுப்பார். 5வது, தோள்களில் ஒரு வலிமையை பற்றி பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உற்று பாருங்கள். சிம்சோன் நடுராத்திரியிலே மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்த பட்டணத்தின் வாசலின் கதவுகளை அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு கூட பெயர்த்து தன் தோளில் மேலே வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலை உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். Samson is a great man in the Bible. He is a very strong man. सिमसोन धर्मशास्त्र में आप देखें तो एक सर्वशक्तिमान है, सामर्थ्यमान है, क्योंकि उनके साथ पवित्र आत्मा के सामर्थ्य और शक्ति उनके जीवन में था, इसलिए वो अद्भुत काम किया. When the Holy Ghost is comes upon you, He will also do wonderful miraculous things in your life. ஒரு தோள்களில் வல்லமை இருக்குன்னு சொன்னால், in your shoulder the Holy Spirit should be needed for you. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. Without the Holy Spirit of the help, you cannot able to do in this world. पवित्र आत्मा के बिना सामर्थ्य से ये दुनिया में आप कुछ भी नहीं कर सकता. ദൈവത്തിൻ്റെ അനുഗ്രഹം നിൻ്റെ ജീവിതത്തിൽ വേണം ചോദിച്ചാൽ ആ പവിത്ര ആത്മാവിൻ്റെ സാമർത്ഥ്യ ഒരു ശക്തി നിൻ്റെ ജീവിതത്തിൽ അവൻ നൽകുവാൻ സാധ്യമുള്ളവനായിരിക്കും. നാം ദൈവത്തിൻ്റെ അടുക്കൽ കടന്നു നിലവിളിച്ച് ദൈവത്തിനെ കർത്താവേ കർത്താവേ എന്ന് പറഞ്ഞാൽ അതിൽ ഏതൊരു അനുഗ്രഹം നമ്മുടെ ജീവിതത്തിൽ വരുന്നില്ല. പക്ഷേ ആ പവിത്ര ആത്മാവിൻ്റെ സാമർത്ഥ്യ ഒരു ശക്തി നമ്മുടെ ജീവിതത്തിൽ നൽകുവാൻ ഇരിക്കുവാൻ വെച്ചാൽ ആ ദൈവം തന്നെ അനുകരിക്കുവാനും അവൻ നല്ലവനായിരിക്കും. பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் இருக்கும் பொழுது தான் நீ பலனடைய முடியும்.
இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 120 சீஷர்கள் வீட்டின் மேலறையிலே கூடியிருந்து ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இறங்கினார். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்களும் நான் பரிசுத்த ஆவியானவர் உன் தோளிலே அமர வேண்டும். அவருடைய வல்லமையிலே உணர வேண்டும். அவருடைய வல்லமையை ஆட்கொள்ள வேண்டும். அவர் உன்னை நடத்த வேண்டும், நீ அல்ல. அவர் உன்னை பாதுகாக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னார். உன் உள்ளத்தில் பரிசுத்தம் தேவை. அசுத்தமாக இருக்கிற உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய மாட்டார். பாவம் நிறைந்திருக்கிற இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் உன்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் தங்குகிற ஆலயமாய் உன் உள்ளம் மாற வேண்டும். அவர் உன்னிலே உலாவ வேண்டும். அந்த வல்லமை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். 6ஆவதாக தோள்களிலே வஸ்திரம் என்ற ஒரு தோளை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 9:23 வசனம் பார்க்கிறோம். அப்பொழுது சேம் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு இருவருடைய தோள்கள் மேலே போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்களுடைய தகப்பன நிர்வாணத்தை மூடினார்கள் என்று பார்க்கிறோம். தோள்களிலே வஸ்திரம் மிக மிக அவசியம். இன்னைக்கு ஜெபிக்கிறோம், நாம் தலையிலே முக்காடு போடுவதில்லை. பாதைகளில் செல்லுகிறோம், தோள்களிலே ஷால் போடுவதில்லை. காரணம் ஃபேஷன். உலகத்தினுடைய சினிமா நடிகருடைய வேடங்களை தரித்து கொண்டு இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளும் அதற்கொத்த வேஷம் தரிப்பதற்கு பெற்றோர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். பிள்ளைகளை கண்டிக்க மாட்டார்கள். பிள்ளைகளை தேவனுக்கு உகந்த பிரியமாக வளர்க்க மாட்டார்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு கொடுக்கிறார்கள். கூட்டெக்ஸ் போடுவதும், ஐட்ரா போடுவதும், லிப்ஸ்டிக் போடுவதும், பியூட்டி ஃபார் போவதும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுவதும், ஆண்களுடைய பெண்கள் அணிவதும், பெண்களுடைய ஆண்கள் அணிவதும் இன்றைக்கு சத்ருவானவன் இப்படி உலகத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறான். வரும் நாட்களிலே ஆதாம் ஏவாள் உடையை போல் தான் வரப்போகிறது. அவர்களோ அத்தியிலை வைத்து மானத்தை காப்பாற்றினார்கள். வரும் சந்ததியோ எதை வைத்து காப்பாற்றும் என்று சொல்லவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு வித்தியாசம் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து உலகத்தின் பிள்ளைகளைப் போல் வாழ்வதற்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை. உலகத்தின் சமுதாயத்துக்கும் சடங்குக்கும் நீ கடிமைப்பட்டு போவதற்கு ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. உன்னை அவர் அழைத்த நோக்கம் உன்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் நீயும் குடும்பமும் ஜீவிப்பதற்கு, பரிசுத்தமாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் எடுக்கிறார். பிள்ளைகளை ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடு. வேதத்தை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடு. படங்களுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் மொபைல் ஃபோன்களுக்கும் போதை வஸ்துகளுக்கும் சாராயத்துக்கும் மதுபானத்துக்கும் சிகரெட்டுக்கும் பீடிக்கும் கஞ்சா கணேசுக்கு உன் பிள்ளைகளை அடிமைப்படுத்தார். பிள்ளைகள் எங்கே போகிறது வருது என்று பிள்ளைகளை கரிசனைகள் கண் வைத்து பார். உன் பிள்ளைகள் போன பின்பு நீ பின்னாலே போய் பார். கல்லூரிக்கு போகிறதா, காலேஜுக்கு போகிறதா, இல்லை வேறு எங்கே போகிறது? உனக்குள்ள கடமையாக இருக்கிறது. வஸ்திரம் மிக மிக அவசியம். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் விரும்புகிற வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்பாத வஸ்திரங்களை அணிந்து கொள்ளக்கூடாது. அணிந்தால் நீ பரலோகத்தை இழந்து போவாய். உலகத்தின் நடிகைகள் போடுகிற வஸ்திரங்களை அவர்களைப் போல நீ ஆடை அலங்கரித்து கொண்டு உன் சரீரத்தை உலகத்துக்கு காட்டி கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் நரகத்துக்கு தான் நீ போவாய், பரலோகத்துக்கு போய்விட முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ உகந்த மனவாட்டியாக தகுந்த வஸ்திரத்தை அணிவாய் என்று சொன்னால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 7வது பரிசுத்த வேதாகம் கற்றுக் கொடுக்கும் தோள்களிலே பரிசுத்தம். எண்ணாகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உற்று பாருங்கள். கோத்திரத்தின் புத்திரருக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. தோள் மேல் சுமப்பதே அவர்களுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வேலையாக இருந்தது. தோள்களிலே பரிசுத்தம், த ஷோல்டர் ஆஃப் த ஹோலினஸ். உடைய வாழ்வு பரிசுத்தமாக இருக்கணும். உடைய நடவுடைய பாவனை பரிசுத்தமாக இருக்கணும். உடைய செயல் பரிசுத்தமாக இருக்கணும். உலகத்தான் குடிப்பா, நீ குடிக்கக்கூடாது.
உலகத்தான் தம் அடிப்பான், நீ தம் அடிக்கக்கூடாது. உலகத்தான் 10 பொண்டாட்டி வச்சுருப்பான், நீ வச்சிருக்கக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீ தரிக்கக்கூடாது. உலகத்தானை போல நீ வாழக்கூடாது. உலகத்தில் அரசியல் இருக்கலாம், சபையில் அரசியல் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவே சபையின் தலைவராக இருக்க வேண்டும். நீ சபையை நடத்தக்கூடாது, கிறிஸ்து உன்னை நடத்தணும். அந்த பரிசுத்தம் உனக்கு தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. உன் வாழ்வு பரிசுத்தமாக இருக்கிறதா? உடைய நடை, உடைய பாவனை பரிசுத்தமாக இருக்கிறதா? உன் சொல் செயல் பரிசுத்தமாக இருக்கிறதா? உன் தோள்களிலே பரிசுத்தம் இருக்கிறதா? ஒரு இந்து என்று சொன்னால் அவன் நாமத்தை போட்டு விடுவான் நெத்திகளை, அவனை இந்து என்று அடைந்து கொள்வோம். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவன் தலையிலே துப்பி வைத்து விடணும், அவன் முஸ்லீம் என்று அவனை நிரூபிக்கிறான். கிறிஸ்டியன் என்று சொன்னால் இயேசுவை போல நீ வாழ வேண்டும், அதான் கிறிஸ்டியன். பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு குறித்து சால் சொல்லணும், இவன் ஆண்டவரை நேசிக்கிறவன், இவன் வீட்டில் அதிகாலை ஜெபம் கேட்கப்படுகிறது, இவன் வீட்டில் இரவு ஜெபம் கேட்கப்படுகிறதுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை குறித்து சால் சொல்லணும். அவன் சொந்த மனைவி உன்னை குறித்து சபையில் சால் சொல்லணும், என் புருஷன் நல்ல வேண்டும். உன் புருஷன் உன்னை குறித்து சால் சொல்லணும் சபையில், என் மனைவி நல்ல வேண்டும். உன் பிள்ளைகள் உன்னை குறித்து சால் சொல்லணும், எங்கள் அம்மா அப்பா தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், பெற்றோர்கள். முடியுமா? அதுதான் பரிசுத்தங்க. உன் தோள் மேல் ஆண்டவர் பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார். உன் வாழ்வு பரிசுத்தமாக மாறட்டும். பாவ சாக்கடை விட்டு கழி வெளியே வா, பாவ அசுத்தத்தை விட்டு வெளியே வா, பாவ கலக்கத்தை விட்டு வெளியே வா, கிறிஸ்துவின் அன்பிலே வா. ஆண்டவரை நேசி அன்பு செலுத்து. உன் தோளிலே ஆண்டவர் பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார், அசுத்தமாக்கி விடாது. உன் வாழ்வு பரிசுத்தமாய் மாறட்டும், நடையுடைய பாவனை பரிசுத்தமாய் மாறட்டும். கர்த்தருக்கு உகந்த பரிசுத்தமாய் நீ வாழும் பொழுது தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். 8வது தோள், சுமக்கும் தோள்கள். லூக்கா 15:5-6 வசனங்களை விட்டு பாருங்கள். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அவன் தோள் மேலே போட்டுக்கொண்டு, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னான். 8வது தோள், சந்தோஷப்படுகிற தோள், சுமக்கும் தோள். 100 ஆடு இருந்ததாம் ஒருத்தனுக்கு. ஒன்றை காணாமல் 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஆடுகளை தேடி போனான். நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருந்தால் எனக்கு மீதி 99 ஆடுகள் இருக்க வேண்டாம் என்று தள்ளிவிட்டு தான் போய்விடுவோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. ஒரு ஆத்மாவை கூட இழந்து போவதற்கு அவர் தாமதப்படவில்லை. ஒருவரும் கெட்டு போவதற்கு தேவன் விரும்பவில்லை. எல்லோரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதுதான் தேவன் வாஞ்சியை விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது, அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சந்தோஷப்படுகிற தோல். ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா என்று வேதம் சொல்கிறார். நீ ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாய். உன்னோட வேலை செய்கிற இடத்துல இயேசுவினை நேசிக்கிறேன்னு சொல்ல முடிகிறதா? உன்னோட வேலை செய்யத்தில் உன்னுடைய ஆண்டவர் உன்னுடைய கரத்தின் கீழே அநேக லேபர்ஸை கொடுத்திருக்கிறார். இந்துக்கள், முஸ்லீம்கள், தேவனை அறியாதவர்கள் வரலாம், இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல முடிகிறதா? நீ சொல்ல மாட்டா. ஏன்? உனக்கு சுயம். நீ மட்டும்தான் பரலோகத்துக்கு போகணும், அவையெல்லாம் நரகத்துக்கு போகணும் நீ எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அப்படி விரும்பலை. ஒருவர் கூட கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. எல்லோரும் பரலோகத்துக்கு போக வேண்டும், ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. எனவே ஆண்டவரை நேசிப்பது போல நீ பிறரை நேசி, சுவிசேஷத்தை சொல்லு. இயேசுவனை நேசிக்கிறான்னு ஒரு வார்த்தையை சொல்லு, வாயை திறந்து சொல்லு. அவன் ரட்சிப்படைவான், அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு வரும். ஆண்டவர் உன்னை சந்தோஷப்படுவார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வார், கர்த்தரால் அழைக்கப்பட்ட மகனே வா, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்வார். ஆண்டோடைய பாதத்தில் ஓடிவா, உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம் அன்பு தேவ பிள்ளை, ஐ எம் க்ளோசிங் மை சர்மன் டு பி ஃபார். ஆண்டோடைய வார்த்தையை நிறைவுக்குள் கொண்டு வருகிறேன். உன்னை நேசிக்கிற ஆண்டவர், உன்னை அன்பு செலுத்துகிற ஆண்டவர், உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவர், கடைசி ரத்தத்தை கல்வாரி சிலுவை உனக்காக சிந்தினார். அவருடைய அன்பில் ஓடிவா, அவரை நேசி, அவரை அன்பு செலுத்து, அவருடைய பாதத்தில் வா, பாவத்தை அறிக்கை செய்து அவரை உறுதியை பற்றிக்கொள். இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அவரை அண்டிக்கொள். நினையாத வேளை உன் மரணம் வந்துவிடும். கொரோனா வைரஸ் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. நினையாத வேளை உன் மரணம் இருக்கும். ஆனால் இன்று மரித்தால் அந்த நித்தியத்தில் நீ பிரவேசிப்பா என்ற தீர்மானம் உனக்குள் இருக்கும் என்று சொன்னார். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவும், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மை வாழ்த்துகிற வணங்குகிறோம், போற்றுகிறோம்.
உம்மை ஆராதிக்க நமஸ்கரிக்கிறோம், தொழுகிறோம், நம்முடைய பாதம் அணிகிறோம். இந்த காலை வேளையில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். வேதாகமத்தில் இருந்த ஆண்டவரை தோள்களின் தலைப்பீர்கள் மிக ஆழமாக கர்த்தருடைய தோள்களின் தலைப்பீர்கள் சிந்தித்தோம். ஆண்டவரை நம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாமி நீர் ஆசீர்வதிக்கிறோம். இந்த உலகத்தில் கேட்பதற்கு எவ்வளவோ காரியங்கள் அவளுக்கு இருந்தாலும் ஆண்டவரே, இந்த அரை மணிக்கு நேரம் இந்த யூடியூப் சேனலுக்கு முன்பதாக இருந்து நம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதி. இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் அப்பா, இந்த உள்ளங்களை புதுப்பிக்கட்டும் அப்பா, ரட்சிக்கப்படட்டும் அப்பா, மனம் திரும்பட்டும் அப்பா, உண்மை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளட்டும். உங்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். இந்த சுக வாழ்வை தொழிற்கணும். ஒரு விஷயம் கூட வியாதினால் விளைவினத்தினாலும் மருத்துவமனையில் வீடுகளை தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களை சுகப்படுத்தும், பலப்படுத்த மாட்டார். தாயின் தகப்பனை கணவனை மனைவியை இழந்து துக்க சாரத்துக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவர் தேற்று மாற்றும், ஆறுதல் படுத்த மாட்டோம். இப்படி ஆசீர்வதிக்கிற கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்குது. காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த காலை நம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகள் தன்னித்தன பேர் பெற சிந்திக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இப்படியே நாம மாத்திரம் வைக்கப்பட கர்த்தருக்கு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உயிருள்ள நல்ல பிதாவே. வாழ்க இயேசுவே நீர், வாழ்க இயேசுவே நீர், வாழ்க இயேசுவே நீர், வாழ்க இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவார். நம்முடைய ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய மனோகர ஐக்கியமும் சிநேகமும் இன்னும் இன்னும் சதாகாலமும் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.